பிளாக் ஷீப் அவார்ட்ஸ் 2025 ஜனவரி 8, 9, 10 நடக்குது. அதுல ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் சேனல் அப்படின்ற ஒரு புது கேட்டகரி இந்த வருஷத்துல அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல நம்மளோட சேனல் ஒன் ஆஃப் த 6 சேனலா நாமினேட் ஆயிருக்கு. உங்களோட ஃபேவரட் சேனல் கலர் கண்ணாடி கிரிக்கெட் நினைச்சீங்கன்னா தயவு செய்து ஓட் பண்ணுங்க. ஒரு நம்பர்ல இருந்து ஒரு நாளுக்கு ஒரு ஓட்டு போடலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்க ஓட்டு போடலாம். ஒருவேளை ஓட்டு போட சிரமமா இருக்குது, நீங்க எப்படி போடணுங்கிறது தெரியல, நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோ, ஸ்டெப் பை ஸ்டெப் புரிச்சு அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க கொடுத்த சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கடல் தாண்டும் பறவைக்கெல்லாம் வழியில் மரங்கள் கிடையாது, ஆனாலும் கண்டம் தாண்டும் சிறுகள் வலிக்காது அப்படின்னு இன்னைக்கு யாரை பார்த்து பாடியிருக்காங்க எல்லாருமே அப்படின்னா SRH அணியை சேர்ந்த நிதிஷ்குமார் ரெட்டி NKR அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பாட்டு போட்டு அப்படின்னு இப்போ புஷ்பா ஃபீல்டு எல்லாரும் எனர்ஜியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு நம்மளுடைய நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் போட்ட செஞ்சுரி தான். இந்த செஞ்சுரி வந்து சாதாரணமாக IPL வந்த செஞ்சுரி இல்லைங்க, சொந்த ஊரில் வந்த செஞ்சுரி இல்லைங்க. இது வந்து IPL பிரான்ச்சைசி மாதிரி கிரிக்கெட்டை T20 ஆடின இன்டர்நேஷனல் மேட்ச் கூட இல்லைங்க. இது ஆஸ்திரேலியாவில் ஆடிய செஞ்சுரி, இது மெல்பர்ன் கிரவுண்டில் அடிச்ச செஞ்சுரி, இது ஆஸ்திரேலியா அணியுடைய பவுலிங் அட்டாக்கு அகைன்ஸ்டா அடிச்ச செஞ்சுரி அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் வெகு அளவில் வந்துட்டு பாராட்டக்கூடிய நபர் யாரு அப்படின்னா நம்முடைய NKR அவர்களை தான். எஸ், நிதிஷ்குமார் ரெட்டி அவர்கள் அடிச்ச இந்த ஒரு செஞ்சுரிங்கிறது வந்து எல்லாராலையும் பாராட்டப்படக்கூடிய அதே நேரத்தில் நம்ம யாரையும் மறந்துடக்கூடாது எப்பயுமே, இல்லைங்களா? ஒரு நல்லது ஒருத்தவங்க பண்ணாங்க அப்படின்னா அவங்க என்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அந்த ஞாபகத்தை வந்து நம்ம எப்பவும் மறக்கக்கூடாது. அந்த வகையில் நிதிஷ்குமார் ரெட்டி எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை போட்டாரோ அதே அளவுக்கு நம்மளுடைய வாஷிங்டன் வெற்றிவேலு இன்னைக்கு ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை போட்டாருங்கிறத மறந்துடாதீங்க மக்களே. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் அது கூத்து பாலா எங்கடா போயிட்டு நீ இப்போ வந்துட்டு நம்மளுடைய வாஷிங்டன் வெற்றிவேல் போட்ட பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. அடாடா என்ன பர்ஃபார்மன்ஸுங்க. நீங்க அவர் வந்து இன்னைக்கு ஒரு டெம்பரமெண்ட்டை காட்டினாருங்க. டெஸ்ட் மேட்ச்னா இப்படித்தான் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வந்து, ஏன்னா அதை வந்து ஆரம்பிச்சு வச்சவங்க நிறைய பேர் இன்னைக்கு பண்ணாங்க. இப்போ ரவீந்திர ஜடேஜாவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாக பால்ஸை கன்சியூம் பண்ணி பொறுமையாக ஆடலாம்னு ட்ரை பண்ணார். பட் அது ஒரு லெவலுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகல, அவுட் ஆகிட்டு கிளம்பி போயிட்டு அப்படி நம்ம ஏத்தன் லயன் பால்ல காட்டா அந்த ஸ்டம்ப் கிரீஸ்ல மாட்டிக்கிட்டாரு. பட் ஆனால் நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ரைக் ரேட்டை கொஞ்சம் அதிகமாக விளாடினாலும் போக போக கொஞ்சம் பொறுமையாக விளாடினாரு. இந்த செஞ்சுரி கிட்ட வரும்போது அப்போல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாயிட்டார். ஆஃப் செஞ்சுரிக்கு நல்லா போட்டாப்ல, 40 அடிச்சிருந்தார் 60 பால்ல, அப்புறம் அப்படியே 50 போட்டார், 61 70 பால் அந்த மாதிரிலாம் வந்தார். பட் ஆனால் அந்த செஞ்சுரி வந்து போக போக அந்த ஆஃப் செஞ்சுரிக்கு அப்புறம் ஸ்லோ பண்ண ஆரம்பிச்சார் இன்னிங்ஸை. வாஷிங்டன் வெற்றிவேல் வந்ததுலேருந்து ஸ்லோவாக தான் ஆடினார். இன்னைக்கு இந்த மேட்ச் வந்துட்டு இந்திய அணிக்கு ஒரு ஃபாலோ ஆன தவிர்க்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்கு அப்படின்னாலும் கூட அதே சமயத்தில் வந்து இன்னைக்கு டே 3 ஃபுல் டே விளையாடியும் முடிச்சாச்சு. மழை அஃப்கோர்ஸ் நடுவில் வந்து கொஞ்சம் விளையாட்டை காட்டி விட்டு போச்சு. பட் இருந்தாலும் டே 3 ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்தியா பேட்டிங்கை வச்சே டேவை முடிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் வாஷிங்டன் வெற்றிவேலோட இந்த இன்னிங்ஸ் தாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 340 பால் கிட்ட பிடிச்சிருக்காங்க. அதாவது 50 ஓவருக்கு மேலே இவங்க 2 பேரே மட்டும் சேர்ந்து விளையாடிருக்காங்க. இவர் வந்து ஒரு 176 பால்ல 105 நாட் அவுட். வாஷிங்டன் வெற்றிவேல் அவுட் ஆயிட்டாரு. அடிச்சது என்னமோ 50 ரன் தான். ஆனால் அவர் பிடிச்ச பால்ஸ் பார்த்தீங்கன்னா 162 பால். அந்த 162 பால்ஸுங்கிறது மோர் தேன் 25 ஓவர்ஸுங்க. சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 26-27 ஓவரை பிடிச்சிருக்காரு இவர் அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது, இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு 27 ஓவரை இவர் பிடிச்ச 50 ரன் அடிச்சிருந்தாலும் கூட இன்னைக்கு டே வந்து ஒரு செஷனே கிட்டத்தட்ட ஒரு பேட் அவுட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு மொத்த செஷனில் அவரே எவ்ரி பால் பிடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு செஷனை இவர் பிடிச்சிருக்காரு, ஒரு செஷனை அவர் பிடிச்சிருக்காரு, அவர் 1.5 செஷன் கிட்டத்தட்ட 1.25 செஷனுக்கு மேலே. ஸோ இப்படி தான் வந்து இவங்க 2 பேர் சேர்ந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு 2 செஷன்ஸை கம்ப்ளீட்டாக பேட் அவுட் பண்ணி செகண்ட் அண்ட் தேர்ட் செஷன் வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் இந்தியா வந்து இன்னைக்கு என்னதான் ஒரு 116 ரன்களுக்கு பின்னால் இருந்திருந்தாலும் இந்த பின்தங்கி இருந்திருந்தாலும் டே 4 and 5ங்கிறது இருக்குது, எப்படி வேணாலும் நடக்கலாம். டக்குன்னு இன்னொரு இன்னிங்ஸை முடிச்சு ஒரு வெற்றியை பார்க்கறதுக்கு ஆஸ்திரேலியாக்கோ இந்தியாவுக்கோ யாருக்கு வேணாலும் வாய்ப்பு இருக்குது. இந்த டே 4, 5ல ட்ராலாம் ஆக சான்ஸே கிடையாது. நம்ம என்ன சொன்னாலும் கூட இவ்வளவு தூரம் இந்த மேட்ச் அட்லீஸ்ட் இந்தியா வந்து ஃபைட் பண்ணி நின்றுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் அந்த டெம்பரமெண்ட் தான். ஸோ டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னைக்கா இருந்தாலும் நீங்கள் பால்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ கன்சியூம் பண்ணுறீங்களோ அப்போ தான் வெற்றியை உங்களால் உங்கள் பக்கம் திருப்ப முடியும். அட்லீஸ்ட் தோல்வியை உங்கள் பக்கம் கொண்டு வராமல் தள்ளியாவது விட முடியும் அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு இவங்க 2 பேர் ஆடின இந்த இன்னிங்ஸுங்கிறது ஒரு மிகப்பெரிய உதாரணம். அப்போ நீங்கள் எல்லாரும் கேட்கலாம், ஏன்னா எங்கள் அண்ணன் ஜீன்ஸ் பண்ணிட்டு அடிச்சுக்கிற பாருங்க ஸ்ட்ரைக் ரேட் 75, அவர் தான் டீம்லேயே அதிக ஸ்ட்ரைக் ரேட்னா அதை பார்க்கறதுக்கு நம்ம ஓடியோ T20 விளையாடல டெஸ்ட் மேட்ச் வரோம். ரிஷப் பண்ட்டுடைய இந்த இன்னிங்ஸை பற்றி தான் அடுத்த வீடியோ நம்ம பேச போகிறோம். இதே தடவை அவங்க டீம்ல விளையாடுறாங்க, அவங்க யாரும் திட்ட மாட்டேங்கிறாங்க. டிராவிஸ் ஹெட் இதே மாதிரி தான் விளையாடுறாப்ல, அவரை யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்மளை மட்டும் நோண்டுறாங்களே ஏன் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தெளிவான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தை அந்த வீடியோவில் சொல்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் அவங்க வந்து பார்க்கும் முறை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.